நீ எல்லாம் ஒரு பிராமணா, நீ வந்து நான்வெஜ் தொடரியே, இதா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இப்படிலாம் கேட்கறது உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமெண்டா இருக்கட்டும், இல்லை ஒரு பாராட்டா கூட இருக்கட்டும். நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், என்னன்னா கண்ணாடியை பார்க்கும்போது நிஜமா அந்த கமெண்ட் வந்து உண்மையா, அது பாராட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இது உனக்கு தகுதியானவளா நீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். நீ ரொம்ப அழகு, நீ ஐஸ்வர்யா ராய், இல்லை நான் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, எனக்கு தெரியும் நான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி நான்வெஜ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும், இல்லை நான் நிஜமாவே நல்லா சமைக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துட்டா போதும். ஐ திங்க் ராங் கமெண்ட்ஸும் சரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பாராட்டுக்கும் உண்மையான பாராட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், அது ஃப்ரம் ஹார்ட் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போது வந்து அதை என்ஜாய் பண்ணணும், அது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிஜமாவே நான் குண்டா இருக்கும்போது தானே குண்டா இருக்கேன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் நாட், எனக்கே வந்து ஸ்க்ரீனில் வரும்போது டபுள் த சைஸாக வர இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் எனக்கு வாணி ராணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மேம்க்கு, ராதிகா மேம்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் இருந்தது. அப்போ எனக்கு ரைட்டர் நல்லா அவர் எனக்கு இந்த பழக்கம், அவர் வந்து நடிக்கிறியா, மேமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் வருது, பட் மேமோட ஈக்குவல் ஏஜ் கேட்டகரியில் ஒரு ரோல் வருது. இஸ் தட் ஓகே? அது வந்து வாணி ராணிங்கிறது ஃபார் இயர்ஸ் பேக். ஸோ அந்த டைம் இன்னும் ஃபேஸ் பாது என்னதான் குண்டா இருந்தாலும் ஃபேஸில் அந்த யங்னஸ் தெரியும் எனக்கு. அப்போது நான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராதிகா மேம் செட் நோ, வேண்டாம். ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் பீயிங் அ ஹோம் மேக்கர், ஷீ இஸ் என்ஜாயிங். அவள் அப்படி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ அவளை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, வேண்டாம், வி வில் லுக் ஃபார் சம்வன் எல்ஸ் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ அந்த உண்மையாகவே அவங்க ஒரு விதத்தில் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஷேப்பில் நான் வந்திருந்தேன்னா ஆடியன்ஸ் என்னை ஏற்றுருந்துருக்க மாட்டாங்க, என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும். இல்லை ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த திகட்டும், நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ப்ரெசென்டபிளாக எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுக்கான வேல்யூ இருக்குது, ஸ்க்ரீனில் ஒரு லுக் வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் குட். அந்த மாதிரி வர்றதுக்கு தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். ஓகே, ஸோ தாட்ஃபுல். நிறைய விஷயங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் போல். அண்ட் எஸ், உங்களோட டாட்டர் அண்ட் சன் 2 பேரில் இந்த குவெஸ்டனுக்கு யாரை நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க? ஓகே, ஹூ ஹாஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங்? ஆக்டிங் என் பையன். பட் நாங்கள் லயா அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பார்த்துச்சு, செம்மையா எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க, இவங்க தான் வருவாங்களோன்னு நினச்சோம். ஆக்சுவலி அவங்க வந்து அது வந்து ஒரு டீனேஜ், இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவில் நம்மளும் இருக்கணுங்கிற ஆசை. அதுவும் அது லிமிட். அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஃபேஸோடு நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு லிமிட்டடாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு டீனேஜ் கேர்ள் தான் அவள்.